எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்க தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற லெசன் தான். இதில் சங்க காலத்தை பற்றி, சங்க காலத்தில் யார் யார் ஆட்சி புரிந்தாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சோழர்களோட ஆட்சி பகுதி என்னதுன்னா தமிழகத்தின் மத்திய பகுதி மற்றும் வடபகுதி. அவங்களோட மையம் என்னது இருந்ததுன்னா காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி தான் அவங்களோட மையமாக இருந்தது. இதுதான் பின்னாடி சோழ மண்டலம் அப்படின்னு கூட அழைக்கப்பட்டது. அப்புறமா இவங்களோட தலைநகர், சோழர்களோட தலைநகர் என்னதுன்னா உறையூர். இது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம் இதுதான் இவங்களோட துறைமுகமாக இருந்தது. இவங்களோட சின்னம் என்னதுன்னா புலி. சங்ககால சோழ அரசர்களில் தலையாயவர் யாருன்னா இளஞ்சென்னியோட மகன் கரிகாலன் தான். இந்த கரிகாலன் வந்து சேரரை தோற்கடிச்சிருக்காரு, பாண்டியரை தோற்கடிச்சிருக்காரு, அப்புறம் 11 வேலிர்களோட கூட்டுப்படையை வந்து தோற்கடிச்சிருக்காரு. காட்டை வெட்டி நாடாக்கியவரும் கரிகாலன் தான், குளம் வெட்டி வளம் பெருக்கியவரும் கரிகாலன் தான், காவிரி அணையை கட்டியவரும் கரிகால சோழன் தான். பெருநற்கிள்ளி அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து வேத வேள்வி செஞ்சு ராஜசூய யாகம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்ல, அதை நடத்தியிருப்பாரு. அப்புறமா சேரர்களோட ஆட்சி பகுதி என்னன்னா மத்திய வடக்கு கேரளா, தமிழ்நாட்டோட கொங்கு பகுதி, இதெல்லாம் தான் அவங்களோட ஆட்சி பகுதியாக இருந்தது. இவங்களோட தலைநகரம் என்னதுன்னா வஞ்சி அப்படிங்கிறத கரூர், இப்போ இருக்குல்ல அந்த கரூர்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேரளாவில் இருக்க திருவஞ்சைக்குளம் தான் வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. துறைமுகம் என்னதுன்னா முசிறி, தொண்டி. சேர அரசர் வந்து 2 கிளையாக பிரிஞ்சிருக்காங்க. அதில் ஒரு கிளையில இந்த பொறையர் அப்படிங்கிற பிரிவினர், இவங்க தான் கரூர் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து கேரளாவில் இருந்தாங்களா அவங்க அந்த சேர அரசர்னு சொல்கிறாங்க. சேரர் பற்றி சொல்லுது 10 அப்படிங்கிற நூல் வந்து சேரர்களை பற்றி சொல்லுது. 3 தலைமுறைகளைச் சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடும் கல்வெட்டு என்னதுன்னா புகழூர் கல்வெட்டு. தன் பெயரில் நாணயங்கள் வெளியிட்ட சேர மன்னன் வந்து சேரல் இரும்பொறை. முக்கிய சேர அரசர்கள் யாருன்னா இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன் மற்றும் செங்குட்டுவன். செப்பு ஈய நாணயங்கள் எல்லாம் சேரர்கள் வெளியிட்டிருக்காங்க. பாண்டியர்களோட தலைநகரம் என்னதுன்னா மதுரை. இவங்களோட சின்னம் வந்து மீன். பாண்டியர்கள் நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. அதில் ஒரு புறம் யானை இருக்கும், மறுபுறம் மீன் இருக்கும். பாண்டியர்களோட துறைமுகம் வந்து கொற்கை. தாமிரபரணி ஆறு வந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்கலாம், அந்த இடத்துல இருக்கிறது தான் கொற்கை. கொற்கையை பற்றி பெரிப்ளஸோட குறிப்புகளில் வந்து இருக்குது. கொற்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொல்கோய் அப்படிங்கிற பேரில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேரளாவில் நெல்கிண்டா துறைமுகம் வந்து பாண்டியர்கள் வசம் இருந்தது. அவங்கள தோற்கடிச்சு அதை இவங்க வசம் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் மாங்குளம் இருக்குல்ல, அங்கே தமிழ் பிராமி கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதில் பாண்டிய நெடுஞ்சொலியனை பற்றி இருக்குது. முதுகுடுமி பெருவழுதி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு வந்து நிலங்களை தானமாக வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் புராண கதை பொறித்த நாணயங்களும் இவங்க வெளியிட்டிருக்காங்க. கரிகாலன் வந்து 11 வேலியரோட கூட்டுப்படையை தோற்கடிச்சார்னு பார்த்தோமா. இப்போ பாண்டிய நெடுஞ்சொலியன் வந்து சேர சோழர் 5 வேலியரோட கூட்டுப்படையை தலையானங்காலத்து போரில் வெற்றி பெற்றிருக்காரு. அதனால இவர் தலையானங்காலத்து பாண்டிய நெடுஞ்சொலியன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்புறம் கொற்கையின் தலைவன் இவர் தான் பாண்டிய நெடுஞ்சொலியன் தான். தென்பகுதி பரதவர்களின் தலைவன் வந்து பாண்டிய நெடுஞ்சொலியன் தான். தலையானங்காலத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சொலியன் அப்படின்னு அவரை சொல்லுவோம். அப்புறம் குறிஞ்சி மலைப்பகுதி, மலையும் மலை சார்ந்த பகுதியும். அவங்களோட தொழில் வந்து வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். முல்லை காடும் காடு சார்ந்த பகுதியும். தொழில் வந்து கால்நடை மேய்த்தல், வேளாண்மை. மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் நீர்ப்பாசனம் மூலம் வேளாண்மை பண்ணுறது. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும். மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பாலை மணலும் மணல் சார்ந்த பகுதியும். கால்நடை திருட்டு, கொள்ளையடித்தல். அப்புறம் ஆட்சியாளர்கள் 3 வகையாக இருந்திருக்காங்க. ஒன்று கிழார், வேந்தன், வேளிர். கிழார் அப்படின்னா கிராம தலைவர். அதுக்கு பின்னாடி நாடு அப்படிங்கிற நிர்வாக பிரிவோட தலைவரும் அவராக தான் இருப்பார். வேந்தன் அப்படிங்கிறவங்க வளமான நிலப்பகுதியோட அரசனாக இருப்பான். வேளிர் அப்படிங்கிறவங்க மலைப்பாங்கான காட்டு பகுதி ஆள்றவங்களா இருப்பாங்க. அதாவது வேளிர்னா தலைவர், வேந்தன்னா மன்னன். அசோகரோட கல்வெட்டில் சத்தியபுத்ரா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அது யாரை குறிக்கி அப்படின்னா அதிகமானவங்களை தான் குறிக்கி. மகத கைவினை கலைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய இந்திய பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றினர் அப்படிங்கிற செய்தி வந்து மணிமேகலையில் இருக்குது. உப்பு வணிகர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உமனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்து அப்படின்னா இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்கள். சார்த்தபாகர் அப்படின்னா அங்கே ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்கிறவங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் களப்பிரர் காலம் வந்து பொது ஆண்டு 300 600 வரைக்கும். சங்க காலத்துக்கும் பல்லவர் காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் களப்பிரர்களோட காலம். களப்பிரர்களோட காலத்தை வந்து இடைக்கால ஆட்சி இல்லைன்னா இருண்ட காலம் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற மதிப்புமிக்க நூல்கள்லாம் வந்து தோன்றியிருக்கு. அப்போ தான் இயற்றியிருக்காங்க. அப்புறம் சிவகங்கையில் பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படின்னு ஒரு கல்வெட்டு சேந்தன், கூற்றன் அப்படிங்கிற 2 அரசர்களை பற்றி சொல்லுது. இது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது வந்து களப்பிரர்கள் அரசர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது.
கீழடி அகழாய்வு இது வந்து என்னதுன்னா வைகை நதிக்கரையில் தோன்றிய சங்ககால நகர நாகரிகம். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டுலேருந்தே கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்தே நகரமயமாதல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதோட காலம் எவ்வளோன்னா கிமு 580. இரும்பு ஆணி, கத்தி, திமிழுள்ள பசு, காளை, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி, மயில் இது எல்லாமே அங்கே கிடச்சிருந்துருக்கு. இதோட எலும்பு துண்டுகள் வந்து கிடச்சிருந்திருக்கு. 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழக மக்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தனர் அப்படிங்கிறத இதில் கிடைச்ச அந்த அகழாய்வுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுதோம். இங்கே வந்து ஒரு செங்கல்லாம் நிறைய கிடச்சிருக்கு. அது எவ்வளோ எல்லாமே கரெக்டாக 1:4:6 அந்த ரேஷியோலேயே கிடச்சிருக்கு. அப்போ என்ன நினச்சிக்கிடுதாங்க, கண்டிப்பாக வந்து அப்போ உள்ளவங்க வந்து இந்த கட்டடக்கலையிலலாம் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்திருப்பாங்க. சும்மா யானை தலை வைக்கல, எல்லா செங்கலும் ஒரே அளவில் வச்சு கட்டியிருக்காங்க. அதனால இவங்க வந்து கட்டடக்கலையில் சிறப்பு மிக்கவங்களாக இருந்திருக்காங்க. அப்புறம் பானை ஓடு, சிவப்பு நிற பானை ஓடு கிடச்சிருக்கு. இந்த பானை ஓடு வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோம் நாட்டை சேர்ந்த அரிட்டேன் வகை பானை ஓடுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள் இருக்கும்ல, அது என்னென்ன இருக்கோ நான் எல்லாம் போட்டிருந்தேன். தேங்க்யூ.